மாப்பிள்ளைக்கு இருட்டுனா பயம் போல. இது ஆக்சுவலாக என் ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். என்னோட அண்ணனுக்கும் எங்கள் மைனிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. நான் வீட்டுக்குள்ளே போனால் எங்கள் மதினியை சுற்றி எங்கள் அம்மா சித்தி எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சிரிச்சு பேசுகிறாங்க. நான் உள்ளே போனால் தலையில் தட்டி வெளியே அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் வந்தால் எங்கள் அண்ணன் தலையில் இப்படி ரெண்டும் தேய்ச்சி உட்காந்துட்டே இருந்தான். இப்போ எங்கள் அப்பா வந்து ஃபுல் போதையில் என்கிட்ட வந்துட்டு தொல்லை தட்டி அண்ணனுக்கு தயிர்னு சொல்லி உள்ளே அனுப்பி. ஏன்னா அது முதல் ராத்திரி. இந்த சேத்தன் வந்து ஒரு பூசாரியா இருக்காரு. அதனால அவர் ஒரு சாபம் விடுற மாதிரி ஒரு பிகினிங் வருது இல்ல. அது அந்த பூசாரி வந்து எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு ரியல் லைஃப். கடவுள் போனா நம்ம பார்த்துப்போன்றல, கடவுளே நான் தான் பார்த்துக்கணும் ஒரு கேரக்டர் சுத்திட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் இருக்காரு அவர். அந்த சாமி என்ன வைக்கணுன்றதுக்கும் ஒரு 3-4 புக்கு படிச்சு தான் வைக்கிறது. இப்போ என் பேர் ராஜா கருப்பசாமி. எனக்கு சிவன் யாருன்னு தெரியும், எனக்கு பார்வதி யாரு, முருகன் யாரு, விநாயகர் யாரு, ஐயப்பன் யாரு இதெல்லாம் தெரியும். என் பேர் கருப்பசாமி. ஆனால் ஏன் அது யாருன்னு எனக்கு தெரியல. சொசைட்டியில் ப்ரெஷர்னாலையும் ஜாதினாலேயோ இல்லை வேற ரீசன்னாலேயோ கொலை பண்ணப்பட்டோம். அந்த கில்ட்டில் ஹாண்ட் ஆகி கொலை பண்ணவங்களே ஒரு கல் வச்சுட்டு எப்பா சாமி என்னை மன்னிச்சிரு, எம்மா சாமி என்னை மன்னிச்சிருன்னு மன்னிப்பா உருவானது தான் அந்த லோக்கல் குலதெய்வங்களுடைய மாரி செல்வராஜ் கர்ணன்ல காமிச்சிருப்பார்ல. இதை நீங்க ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. எவ்வளோ பெரிய ஃபேமிலி 2 சைடும் இருக்க முடியுமோ அவ்வளோ பெருசா வைக்க போறேன். நான் ஹீரோ சைடு ஃபுல்லாக எங்கள் அப்பா ஃபேமிலி சார், ஹீரோயின்ஸ் ஃபுல்லாக எங்கள் அம்மா ஃபேமிலி. ஹீரோ சைடு ஃபுல்லாக அவங்க பேர் ஃபுல்லாக எங்கள் அம்மா ஃபேமிலியோட ஃபேமிலியாக இருக்கும். நிஜ பேர். ஆசைக்காக லவ் பண்ணேன், வாழ்க்கைக்கு செட் ஆகல. அது நீங்க சொல்லியிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதான் என்னோட பாஸ்ட்ல இருந்த ஒருத்தவங்க கூட 21 வயசுல அவங்க கல்யாணம் நடக்கிறப்போ ஈவன் அஸ் அ கிரிட்டிக் சம்டைம்ஸ் ஐ சே சரி பரவாயில்ல அதெல்லாம் விட்டுலாம், அந்த கிராமர்லாம் பெருசாக ஒன்றும் பெருசாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் நீட்டாக ஒரு கதை சொல்லிட்டா போதுங்கிற அளவுக்கு இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை கொண்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Let's go holidays. Travel beyond boundaries. फटाफट फटाफट वीके शैम्पू है कलर फटाफट. Milky Mist Cow Ghee. Taste the best. வணக்கம் ராஜா கருப்பசாமி. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னும் சில சமயம் நம்மளுக்கு யாருன்னு தெரியாது, டேரக்டர் யாருன்னு தெரியாது, ஆக்டர்ஸ் கூட ஒரு அளவுக்கு தான் தெரியும், படமே என்னன்னு தெரியாது. நியூஸ் திடீர்னு போய் பார்த்தா அடப்பாவிகளா இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சிருக்கீங்களே அந்த மாதிரி இருக்கும். தட் இஸ் ராத்திரி ஃபார் மீ. பிகாஸ் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு படம் வந்துட்டு இவ்வளோ அழகாக அதை எழுதி அதில் நடித்தவங்களாக இருக்கட்டும், அந்த நீங்கள் ஸ்டேஜ் பண்ண விதமாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃபஸ்ட்டு ஃபில்மோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்க? ரைட்டிங் தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் சார். ரைட்டிங் நம்ம சாலிடாக அந்த ஸ்கிரிப்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாலே, இது நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறதால எனக்கு ஆக்சுவலாக இது நம்பிக்கை கிடையாது. பட் ஆனால் ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன், ஸ்டோரி அதை ஒன்று எடுத்துக்குது சார். நான் ரொம்ப சாலிடாக இதை வந்து வர்ற ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் எனக்கு அடுத்து வரவங்களும் சொல்கிறேன், லொக்கேஷன்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிலேருந்து அந்த கதை எழுதிட்டோன்னா அதுக்கு தேவையான அதுவே எடுத்துக்குது. நம்ம என்ன அது போகிற ஃப்ளோவில் கையை பிடிச்சி கூட போனால் மட்டும் போதும் சார். அது ரொம்ப இதாக பிடிக்கும். ஆனால் அந்த ரைட்டிங்க்கான டிசிப்ளினும் ரெஸ்பெக்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். அது ரொம்ப சார். அந்த ரைட்டிங்கான டிசிப்ளின் ரெஸ்பெக்ட் என்னது? எவ்வளோ நாள், ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம் எழுத போகிறேன் அந்த மாதிரியா? இல்லை, எனக்கு ரைட்டிங் வந்து ஒரு காலைல எழுந்திரிச்ச உடனே சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு உட்காந்துருவேன். என்ன வேலை இருக்கோ, ஏன்னா ஏடியா ஒர்க் பண்ண வரைக்கும் ஏடியா டைரக்ஷன் டீம் ஒர்க் பண்ணலன்னா என்ன இருக்கோ எழுதிட்டு தோன்றதை எழுதுவேன். இந்த ஸ்கிரிப்ட் இல்லை வேறு ஸ்கிரிப்ட் எது தோணுதோ ரைட்டிங் இல்லை ரைட்டிங் பற்றி படிக்கிறது. சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இதுதான் சார். இப்போது மிஷ்கின் சாரோட ஸ்க்ரீன் பிளேலாம் பார்த்தீங்கன்னா, அவள் நடந்து கொண்டு இருக்க, அவள் வர, இவன் வர, இப்படி தான் இருக்கும். என் ரைட்டிங் அப்படி அது ஏன்னா அது டிஸ்கிரிப்ஷனாக எழுதும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் நம்ம கொஞ்சம் கொண்டு வர்றது, அப்புறம் பழைய இந்த மடித்து வச்சு எழுதுவாங்களே சார், இதை பற்றி படிக்கிறது, அவங்க அந்த ஸ்க்ரீன் பிளேஸ் வாங்கி படிக்கிறது. முடிஞ்ச அளவு அதுக்கு எவ்வளோ நம்ம அதுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ பேப்பருக்கு, அது அவுட்கமாக அது வருது சார். இந்த படத்தில் ஓகே லெட்ஸ் பிகின் வித் திஸ். இந்த மொத ராத்திரின்னு பேர் வைக்கிறீங்க, இதான் கதைன்னு எப்படி டிசைட் பண்ணீங்க? இது ஆக்சுவலாக என் ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் சார். இந்த ஓப்பனாக சொல்லணும்னா என்னோட அண்ணனுக்கும் எங்கள் மைனிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. நான் அப்போ தான் 11th படிக்க போகிறேன், 11th ஜாயின் பண்ண போகிறேன். கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் டே அப்போ தான் இந்த அடலசன்ட் ஸ்டார்ட் ஆகிற டைம். அந்த பக்கம் போகிறேன். வீட்டுக்குள்ளே போனால் எங்கள் மதினியை சுற்றி எங்கள் அம்மா சித்தி எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சிரிச்சு பேசுகிறாங்க. நான் உள்ளே போனால் தலையில் தட்டி வெளியே அனுப்பிடுறாங்க, வெளியே போய். இந்த பக்கம் வந்தால் எங்கள் அண்ணன், அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது, அவன் தனியாக உட்காந்துட்டு இருக்கான். தலையில் இப்படி ரெண்டும் தேய்ச்சி உட்காந்துட்டே இருந்தான். இப்போ எங்கள் அப்பா வந்து ஃபுல் போதையில் என்கிட்ட வந்துட்டு தொல்லை தட்டி அண்ணனுக்கு தயிர்னு சொல்லி உள்ளே நான் அந்த இன்சிடென்ட் தான் இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அது நான் கதையாக எழுதலை சார். ஃபஸ்ட்டு சென்னை வந்த உடனே ஃபில்ம் மேக்கிங் பர்சியூ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எழுதின கதை எல்லாமே சென்னையாகவே இருந்துச்சு.
சென்னைக்குள்ளேயே இருந்துச்சு. சென்னைக்கு புதுசாக வர்ற பையன், சென்னையில் சினிமா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த இன்சிடென்ட்டை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். இது சூப்பராக இருக்கேடா, இதே எழுதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதை சுற்றி ஸ்டார்ட் ஆனது தான் சார். அது அப்போ இருந்த மெச்சூரிட்டிக்கு வந்துட்டு வெறும் ஒரு ஜாலியான படமாக இருந்துச்சு. தென் நம்ம நாட்கள் போக போக எவால்வ் ஆக அதுக்குள்ளே பல லேயர்ஸ் ஆட் பண்ணணுன்ற ஒரு விஷயம் வந்துச்சு. ஆனால் இது ஜாலியான படமே கிடையாது. இந்த படத்தில் வந்து நிறைய ஜோக்ஸ் இருக்குது, நிறைய ஆர்கானிக்காக ஹியூமர் இருக்குது. ஆனால் இது வந்து லைக் இந்த டைட்டில் கேட்டால் ஜாலியாக அதை கொஞ்சம் அந்த மாதிரி, ஆனால் அது அந்த மாதிரியே இல்லை இது. பிகாஸ் இந்த ரிஷிகாந்த் ஹீரோ அவருக்கு வந்து அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, கதை இருக்குது. இவங்களுக்கு அனிஷ்மா அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் வந்து வேண்டாம் வெறுப்பாக கல்யாணம், ஒரு மாதிரி அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணம். ஸோ ஆக்சுவலி ஸ்டார்டிங்கே ரொம்ப சீரியஸான ஸ்டார்ட் ஆக்சுவலி. ஸோ அதை சுற்றி நிறைய ஹியூமர் இருக்கே தவிர இந்த படம் வந்து ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ ஃபன்னி ஃபிலிம். அதான் அதோட ஸ்ட்ரென்த்து. பிகாஸ் ட்ராமாவும் இருக்குது, காமெடியும் இருக்குது. இது அந்த ஃப்ளேவர் எப்படி வந்தது உங்களுக்கு? அது நான் அது தெரியல சார். எனக்கு சிவகார்த்திகேயன் சார், வெங்கட் பிரபு சார் ரொம்ப பிடிக்கும் சார். எனிதிங் என்டர்டெய்னிங்காக அவங்க, ஏன்னா எனக்கு இந்த எம்சி பண்ணுறது காலேஜ் அப்போ அது ரொம்ப பிடிக்கும். வெங்கட் பிரபு சாரோட படம் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எதுவாக இருந்தாலும் ஒரு ஹியூமர் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எழுத ஆரம்பிக்கும் போதே இது காமெடியாக இல்லையே அப்படின்ற ஒரு 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 பேசிக்கான ஐடியாலேருந்து ஆரம்பித்தது தான். ஸோ அது காமெடி எது சொன்னாலும். அப்புறம் எனக்கு ஃபீபி வாலர் பிரிட்ஜுன்னு ஃப்ளீபேக் இருக்காங்க, அவங்க ஒரு கோட் ஒன்று சொல்லுவாங்க, யூ ஜஸ்ட் மேக் த ஆடியன்ஸ் லாஃப் அண்ட் ஹிட் தம் வித் ஒரு give them a punch in the gut when they least expected or something like that. அது ரொம்ப எனக்கு ஃப்ளீபேக் ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் ஆஃப்டர் லைஃப் ரிக்கி ஜெர்வைஸோட ஒரு சீரீஸ் ஆகும். ஸோ எனிதிங் விச் அதில் அவரோட வைஃப் இறந்து போயிடுவாங்க. அவர் ஓப்பனிங் சீன்லேயே சூசைட் பண்ண உட்காந்துட்டு இருப்பாரு. நாய் வரும், அவர் கொலைக்கும், பசிக்குதான்னு கேட்பாரு, ஆமான்னு சரிவா. இதுதான் அவ்வளோ ட்ராமாவான விஷயம். ஆனால் நம்ம லைஃபாக கொண்டு போயிருப்பாங்கல்ல. ஸோ அப்படி இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும். பாக்யராஜா ஸ்டைல் ஆகட்டும், ஒரு படத்தில் வந்து ஹீரோ ஏதோ ஹோட்டலில் வந்து சாப்பிடவங்களாம் காசு கொடுத்துட்டு இருப்பாங்க, இவர் மட்டும் வாட்ச் கொடுப்பாரு. ஏதோ ஒரு இதில் நம்ம ஹுக் பண்ணிட்டே இருக்கணுன்றது இருக்குல்ல, அது மூலமாக ஸ்டார்ட் ஆகி ஆன் கட்டில் விஜய் சேதுபதி சார் படம் எனக்கு ரொம்ப இந்த படத்துக்கு அது இன்ஸ்பைர்னு சொன்னால் எந்த அளவுக்கு இதுன்னு தெரில. படத்தோட ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்து எண்டு வரைக்கும் அதில் எல்லா ஷாட்டுக்கும் ஒரு மீனிங் இருக்கும். படத்தோட ஃபஸ்ட்டு ஷாட்டே வைடில் இருக்கும். சைக்கிளில் வந்து விஜய் சேதுபதி சாரும் யோகி பாபா என்ட்ரு ஆவாங்க. என்ட்ரு ஆகி ஒரு 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 ஸ்லோப் இருக்கும், அது மேலே ஓட்டிகிட்டே வந்தவங்க அப்புறம் ஏற்றுவாங்க, மூச்சு இறைக்க. இதெல்லாம் தாண்டி எங்கே வருவாங்கன்னா துபாயிலேருந்து வந்த ஒருத்தங்கிட்ட பேசுறதுக்கு வருவாங்க. ஸோ ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க அவன் எங்கேருந்து வர்றான், யாரை பார்க்க வர்றான். அந்த அவரோட வீடியோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயே ஒரு ட்ராலி ஓப்பன் ஆகிருக்கும், எல்லாமே செட்டப் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ண மாட்டோமா, நம்ம படத்தை இந்த மாதிரி வச்சிட மாட்டோமா சொல்லி ட்ரை பண்ணதான். இதுலேயே ட்ரை பண்ணியிருப்போம், பட் அச்சீவ் ஆக முடியல சில விஷயங்கள். பட் என்ன அச்சீவ் ஆக முடியல? ஹீரோவோட ஃபர்ஸ்ட் ஷாட் ஷூ இருக்கும்ல சார். ஆக்சுவலாக ஒரு ஷூ, ஒரு பாலிஷான ஷூ ஒன்று வரும், அதுலேருந்து ட்ராக் பண்ணிட்டு வந்தால் இன்னொரு ஷூ வந்து வாட்டர் சாக்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஷூ வந்து ரொம்ப ஓல்டாக இருக்கணும். அது ஆனால் அந்த டைமில் எங்களுக்கு எக்ஸாக்டாக அது பண்ண முடியல. ரொம்ப இப்படி ஒரு ஷூலேருந்து அப்படி ஒரு ஷூ, அவன் தான் ஹீரோ அப்படின்ற ஆரம்பித்தது தான் இது எல்லாத்துக்கும். அவர் அந்த ஏர்போர்ட்லேருந்து வரும்போது அந்த ஷூவே ஒரு ரஜினி சார் இன்ட்ரோ மாதிரி இருக்கணும், ஆனால் ஷூ வந்து ரொம்ப பழசாக இருக்கணுன்ற ஐடியா தான் சார். இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா இந்த இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு உங்கள் பிரதரோட மேரேஜ் கிட்ட இருந்து அந்த ஃபர்ஸ்ட் நைட் சினாரியோலேருந்து வந்தது அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து அரேஞ்ச் மேரேஜா? அது அரேஞ்ச் மேரேஜ் ப்ராப்பர். அது அதாவது எங்கள் பெரியப்பா பையன் என் அத்தை பொண்ணு. அதான். ஸோ ஃபேமிலிக்குள்ளேயே எல்லாம் சம்மதிச்சு எல்லாம் இது பண்ணிட்டேன். ஆமாம். பட் அதுலேருந்து வர்ற கதை வந்துட்டு இந்த மாதிரி ஆகுது. அதாவது பிடிக்காம இஷ்டம் இல்லாமல் இவளுக்கு வேற ஒருத்தர் மேலே அந்த மாதிரி ஒரு இது. அது எப்படி அதுலேருந்து இது எப்படி வருது? அதுவும் டிராஃப்ட்லேருந்து தான் சார். ஃபஸ்ட்டு இருந்த டிராஃப்டில் வந்து ஹீரோ கல்யாணம்னு தெரியும். அந்த டிராஃப்டில் அவன் ஆசையாக வருவான். மருதுக்கு வந்து கல்யாணம்னு தெரியும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக வருவான். இங்கே ஒரு இதாச்சு எனக்கு. அப்புறம் எழுத ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து இந்த பொண்ணு ஓடி போகிறது ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்குது. அது டிராஃப்டில் அது மாறவே அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட். ஆமாம், அதுன்றது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்லேருந்தே இருக்குது. இவனுக்கு கல்யாணம் பிடிக்காம வரான்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் தான் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஆக்ட் பண்ணுறீங்க. இந்த கேரக்டர் மருது கேரக்டர், ஹீரோ கேரக்டர் வரும். ஃபர்ஸ்ட் டிராஃப்டில் கல்யாணம் தெரிஞ்ச ஆசையாக வருவான். செகண்ட் டிராஃப்டில் கல்யாணம் தெரியும் ஆனால் பிடிக்காமல் வருவான். ஆனால் எனக்கு அது என்னமோ ஈக்குவலாக இல்லை, ஹீரோக்கு ஹீரோனுக்குமான விஷயம் ஈக்குவலாக இல்லை. ஸோ அவனை இன்னும் அவனுக்கு கல்யாணம்னே தெரியாது. அப்படி அந்த இன்ஸ்பிரேஷன் எங்கே இருந்துச்சுன்னா, மணிகண்டன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அவரை ஃபேமிலியாக வந்து அவரோட கோவில் ட்ரிப்புக்கு வந்து
என்ன ஏதுன்னே தெரியாமல் நீ வா வா அவங்க ஒரு நிலம் பத்திரம் பண்ண போனவான்னு சொல்லிட்டு ஆக்டர் மணிகண்டன் கூப்பிட்டு போனாங்க. கார்லேயே உட்காந்துக்கப்புறம் தான் தெரியும் என்னை கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அது நல்லா சொல்லி அங்கேருந்து யூஸ் பண்ணாங்க சார். எதுக்கு கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்களா? ஆமாம், அவர் கோயிலுக்கு வரமாட்டார்ல, ப்ராப்பர் ஏத்திஸ்ட். ஸோ வந்து நான் கோயிலுக்கே வரமாட்டேன்னு சொன்ன உடனே எல்லா ரிலேட்டிவ்ஸும் சந்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களாம். இவர் வேனுக்குள்ளே ஏறினோடனே பொதுன்னு என்ன ஏறிட்டாங்க, இப்படி கடத்தி கூட்டு போனாங்க என்ன அப்படின்ற இதுலேருந்து வந்தது தான் சார். ஸோ அதை வந்து இந்த சினிமா மாற்றிக்கிட்டேன். ஓகே. ஸோ இதில் அந்த ஆரம்பம்னா ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆரம்பமாக இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு இது எவ்வளோ சொல்லலாம்னு எனக்கு தெரியல. இந்த சேத்தன் வந்து ஒரு பூசாரியாக இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு இது இருக்குது, ஒரு ஒரு அந்த ஆலமரத்துக்கு அடியில் ஒரு கல் வச்சு அதை கடவுளாக நம்புறாரு. ஆனால் என்னன்னா அந்த இடத்த சுற்றி ஒரு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது ஆக்சுவலி என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது ஆரம்பத்தில். அதனால எல்லாரும் வந்து இந்த சாமியை நம்பாம வேற எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ அவருக்கு அந்த கோவம், அந்த ஆதங்கம் இருக்கு. அதனால அவர் ஒரு சாபம் விடுற மாதிரி ஒரு ஒரு பிகினிங் வருது இல்ல, அந்த ஒரு அப்புறம் அந்த படம் பூரா கொஞ்சம் இந்த ஒரு மாதிரி ஒரு இடி மின்னல் அப்படியே ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரலா கொஞ்சம் அந்த மாதிரி வரும்ல, அந்த எலிமெண்ட்லாம் எங்கே வந்தது? அது அந்த பூசாரி வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ரியல் லைஃப்பில். அவர் கோடைங்க சித்தப்பான்னு சொல்லுவோம். அவர் அடிக்கடி சொல்கிறது தான், நாங்கள்லாம் வெளியூர்லாம் போனதுக்கப்புறம் எங்கள் ஊர் மதுரையில் சோழவந்தான்னு சொல்லிட்டு அந்த கோவில் வந்து இப்போ இதே மாதிரி தான் இருக்குது, பெருசாக யாரும் இது பண்ணிக்கிறது இல்லை. அப்பப்போ போவோம். அவருக்கு என்ன கோவம்னா எல்லாரும் சாமி பார்க்க மாட்டேங்கிங்க, நான் சாமி பார்க்காம என் சாமி யார், கடவுள் போனால் நம்ம பார்த்துப்போன்றல, கடவுளே நான் தான் பார்த்துக்க ஒரு கேரக்டர் சுற்றிக்கிட்டு இருக்கு, இன்ன வரைக்கும் இருக்கார் அவர். அந்த கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் சூப்பர் டீலக்ஸில் வந்துட்டு அதான் சார் படம் பார்த்து சினிமா பண்ண வந்தது தான் சார். அவங்க இந்த ஷில்பா கேரக்டர் வந்து ஒரு இடத்துல கிராஸ் ஆகும். அப்புறம் மேஜிக் ஈவெண்ட்ஸ் ஒன்று வரும். அவர்கிட்ட கேட்கும்போது இது சூப்பர் விஷயம் நடக்கா அப்படின்னோடனே நடந்தால் நினச்சிட்டு போட்டுமே அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தால் ஓகே இது எல்லாமே ஒரு கடவுள் நடத்துச்சு, ஒரு விஷயமா ஒரு பப்பட் மாதிரி இது எல்லாமே ஒரு விஷயம் நடத்துது அப்படின்னா அது எப்படி இருக்கும் கிராஸ் ஆனது தான். ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு பேர் சொல்கிற ஒரு சாமியாக இருந்துச்சு. ஆனால் அது அப்படி வேணாம், அது ஒரு சாமி மட்டும் குறிப்பிட்டு சார், ஒரு கல் மட்டும் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை பற்றி ரிசர்ச் அதுக்கும் ஒரு ரிசர்ச் போச்சு சார். அந்த சாமி என்ன வைக்கணுன்றதுக்கும் ஒரு 3-4 புக்கு படித்து தான் வைக்கிறது இருந்துச்சு. என்ன ரிசர்ச் பண்ணீங்க அதுக்கு? இது தோப்பாவோட அறியப்படாத தமிழகம்னு, பரமசிவன் அவர் இருக்கார், அறியப்படாத தமிழகம், தெய்வம் என்பதோன்னு ஒரு புக் இருக்குது. அப்புறம் சாமிகளின் பிறப்பு மிறப்பும் ஒரு புக் இருக்குது. இப்போது இது சொல்லணுன்னா இப்போ என் பேர் ராஜா கருப்பசாமி. இது சொன்னால் எப்படின்னு தெரில. எனக்கு சிவன் யாருன்னு தெரியும், எனக்கு பார்வதி யார், முருகன் யார், விநாயகர் யார், ஐயப்பன் யார் எல்லாம் தெரியும். என் பேர் கருப்பசாமி. ஆனால் ஏன் அது யாருன்னு எனக்கு தெரில. குலதெய்வமாக போய் கும்பிட்டுட்டு இருக்கோம். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட வேறு பேருங்களாம் கேட்குறேன். ஒருத்தன் பேர் ஒரு இன்னொரு சொல்ல மாட்டேன் சாமி, அவன்லாம் தெரியும். யாருன்னு கேட்டால் எங்களுக்கு ஹிஸ்ட்ரியே தெரில. அதை பற்றி படிக்க ஆரம்பிக்கும் போது தான் எல்லா குலதெய்வங்களும் லோக்கல் டெய்ட்டின்னு சொல்கிற அந்த சாமிகள் எல்லாமே ஏதோ ஒரு சொசைட்டியில் ப்ரெஷர்னாலையும் ஜாதினாலேயோ இல்லை வேறு ரீசன்னாலேயோ கொலை பண்ணப்பட்டவங்க. அவங்க கொலை பண்ணதுக்கப்புறம் அந்த கில்ட்டில் ஹாண்ட் ஆகி கொலை பண்ணவங்களே ஒரு கல் வச்சுட்டு எப்பா சாமி என்னை மன்னிச்சிரு, எம்மா சாமி என்னை மன்னிச்சிருன்னு ஒரு மன்னிப்பாக உருவானது தான் அந்த லோக்கல் குலதெய்வங்களுடைய. மாரி செல்வராஜ் கர்ணனில் காமிச்சிருப்பார்ல எல்லாமே. அதுவும் கிட்டத்தட்ட வண்டி மறிச்ச சாமின்லாம் ஒன்று இருக்குது. நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது சார். அந்த புக்கெல்லாம் சாமிகளை பெருமைலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹிஸ்ட்ரியாகவும் சரி நமக்கு அதில் அப்படி ஒரு சாமி இது அப்படின்னு வச்சு ஃபார்ம் ஆனது தான். சாமிக்கும் ஹீரோயினுக்கும் கூட ஒரு சின்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கிற மாதிரி வச்சுருப்போம். ஸோ அப்படி செத்த ஒரு சாமி கூட இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஓகே. ஸோ இந்த கதை நீங்கள் அமைச்சிட்டீங்க. நான் ஒரு கதையில் வந்து ஹீரோ ஹீரோயின் ஓகே அது முக்கியம். பட் இவங்களை சுற்றி எவ்வளோ பேருங்கிறது அது நம்ம சௌகரியத்தைப்படி தான் வச்சுக்கலாம்ல. இதில் நீங்கள் ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. அதாவது என்னென்னா எவ்வளோ பெரிய ஃபேமிலி 2 சைடும் இருக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக வைக்க போகிறேன் அப்படின்ட்டு. அந்த டிசிஷன் நீங்கள் எப்படி எடுத்தீங்க? நான் ஹீரோ சைடு ஃபுல்லாக எங்கள் அப்பா ஃபேமிலி சார், ஹீரோயின்ஸ் ஃபுல்லாக எங்கள் அம்மா ஃபேமிலி. இது 2 பேரில் ஒருத்தர் குறைச்ச கூட கோவப்பட்டுப்பாங்கன்னு சொல்லி வச்சது தான். ஆக்சுவலாக அந்த இதில் ஆரம்பித்தது தான். அதில் வர எல்லா ஹீரோ சைடு ஃபுல்லாக அவங்க பேர் ஃபுல்லாக எங்கள் அம்மா சைடோட ஃபேமிலியாக இருக்கும். நிஜ பேர். இப்போ ஹீரோவோட பேர் வந்து எங்கள் மாமா பேர், ஹீரோவோட அப்பா அம்மா பேர் வந்து எங்கள் மாமா அத்தை பேர், ஹீரோயினோட அம்மா பேர் வந்து அந்த ஃபோட்டோ இருக்குல்ல சார், பக்ஸ் வச்சுட்டு இருப்பார் ஒரு ஃபோட்டோ, அது எங்கள் அப்பா ஃபோட்டோ. ஸோ எல்லாமே குடும்ப படமாக தான் எடுத்து வச்சிருக்கேன் நான் சீரியஸாக. ஸோ அதுலேருந்து அவங்க எல்லாருமே இப்போது 2 ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து சண்டை, இப்போ இங்கே ஒருத்தவங்க ஒட்டிக்க பாத்ரூம் சீன் ஒன்று வரும் செகண்ட் ஹாஃபில். அது ஆக்சுவலாக எங்கள் அப்பா சைடு அம்மா சைடு சண்டை போடுற 2 லேடிஸ் தான் அவங்க.
2 பேர் பார்த்தா சண்டை போடலாம் மாதிரியே இருப்பாங்க. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணும்போது இவங்களை எப்படி உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வச்சது தான். அண்டு அதான் சார் நிறையா சொல்லணுன்னா இதெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக தெரியல. இம்தியாஸ் செல்வன் சொல்லுவார் சார், எனக்கு வந்து நான் லவ் படம் எடுக்கல, ஒரு லவ் வந்து 2 பேரை என்ன பண்ணுதுன்றதை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன்னு. ஸோ எனக்கு இது ஹீரோ ஹீரோயின் பற்றின கதை தான். நான் அடுத்து பண்ண போகிற படங்களும் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ஹீரோ ஹீரோயின் மட்டும் இல்லாமல் அதனால் இந்த கேனன் ஈவெண்ட் மாதிரி சுற்றி ஒரு விஷயம் மாறுதில்ல சார். இப்போ இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா, இப்போ மருது வந்து முச்சில் கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவன் ஒன்றும் இல்லை, அவன் லைஃப் அப்படியே தான் இருந்திருக்கும், பெருசாக மாறி இருக்காது. இப்போ முத்துசெல்வி மருதை கல்யாணம் பண்ணான்னா எதிர அவள் செத்துருப்பா இல்லை இதாக இருப்பா, அந்த இன்சிடென்ட் எதுவுமே நடந்திருக்காது. இல்லை இவன் வந்து விட்டுட்டு போயிருந்தானா அவள் வேறு மாதிரி ஒன்று போயிருப்பா. இந்த 2 பேர் இருந்ததுனால தான் அந்த பைக் சீன் ஆகட்டும், அந்த கிச்சன் சீன் ஆகட்டும், எல்லாமே இந்த 2 பேர் நாளை நடக்கிறது தான்ன்றது தான். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப நிறைய சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் உங்கள் சீன் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து சீக்கிரமாகவே வந்து நம்ம வந்து ஆசைக்காக லவ் பண்ணேன், வாழ்க்கைக்கு செட் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆனால் அது வந்து அது எப்போ உங்களுக்கு புரியுதுன்னா, என்னால் ஒரு பைக் எடுத்துகிட்டு போய் நான் விரும்புகிறவளை போய் பார்க்க முடியல, நான்லாம் என்ன பெருசாக வாழ்ந்து கிழிச்சிட போகிறேன் இவளோட, நம்மளுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு வருது இல்லை? அது நீங்கள் சொல்லியிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த இந்த ஒரு பைக் பங்க்சர் ஆகுது, இது பண்ணுது, பெட்ரோல் இல்லை, இது இல்லை, அது இல்லை, பஞ்சர் ஞாபகம் இல்லை, பட் பஞ்சர் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு காமெடி மாதிரி அது ஆக்சுவலி ரொம்ப சீரியஸான விஷயம். அதாவது அந்த ரியலைசேஷன், நான் லவ் பண்ணதெல்லாம் ஈஸிடா, ஆனால் அந்த பொண்ணை வச்சு குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதுதான் நீங்கள் சொல்ல வரீங்க. ஆனால் அதை சொல்கிற விதம் ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. அந்த டோன் உங்களுக்கு எப்படி கிடச்சிது அந்த சீன்ஸ்க்கு? அதுவும் ரியல் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணது தான் சார். ஒரு மொமெண்ட்டில் வந்து அதான் என்னோடய பாஸ்டில் இருந்த ஒருத்தவங்க கூட 21 வயசில் போயே ஆகணும்னு சுச்சுவேஷன் வந்துச்சு. நாங்கள் வந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க, நீ வந்து என்னை கூட்டு போயிடு அப்படின்ட்டாங்க. அவங்க கல்யாணம் நடக்கிறப்போ அவங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் பேச போகிறாங்க. ஸோ என்ன கூட்டு போயிடுன்ட்டாங்க. நான் சரி ஓகேன்னு சொல்லி போயாச்சு. ரெட்டில்ஸ் பக்கத்தில் போய் நின்னாச்சு. அன்றைக்கி அப்போலாம் உட்காந்து நின்றுட்டு இருந்தேன். 10:30 நான் வரேன்னா கூட்டு போயிட்டாங்க. நான் டீ குடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்போலாம் ஜிபே பேச வரல. ஸோ டீ குடிச்சிட்டு 10 ரூபா கொடுத்தேன். அன்றைக்கி வந்து டீ 12 ரூபா, என்கிட்ட 2 ரூபா இல்லை. நான் ஏடி தான், என்னை பார்த்துக்கிட்டதே அவங்க தான், ஃபேமிலி தான் பார்த்துட்ருப்பேன். என்கிட்ட அந்த 2 ரூபா இல்லை. அவர் டீ கடைக்காரர் வந்து சொன்னார், மேலே எங்கேயும் பார்த்தாரு, பெட்ரோல் பங்காரன் பார்ப்பான்ல அந்த மாதிரி அவர் பார்த்தார். 2 ரூபா இல்லை நான் பண்ணோடனே அன்றைக்கி கொஞ்சம் பச்சை கலர் சட்டை வேறு போட்டு போயிருந்தேன். அவர் வந்து பார்த்துட்டு 2 ரூபா இல்லாமல் நீ என்னது சொக்கா போட்டு சுற்றி நிற்கிற அப்படின்னாரு. எனக்கு அது ரொம்ப இதாகிடுச்சு. இப்போது எனக்கே அவள் தான் வாடகை கொடுக்குறா, என்னையும் அவள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ நான் இவளை கூப்பிட்டுட்டு அதே ரூமில் ஆல்ரெடி 8 பேர் பேச்சுலர்ஸ் இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடுச்சு. பட் ஆனால் அன்றைக்கி நைட்டு நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதெல்லாம் தான் அதுக்கப்புறமே ரியல் லைஃப்பில் சுற்றி பார்க்குறோம். லவ் மட்டும் இருக்குது, ஆனால் அது இட்ஸ் நாட் இனஃப்ன்றது இந்த லேட்டரான இதெல்லாம் புரியுது. இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த படத்தில் யூஸ்வலாக ஒரு 2 பேர் பற்றின ஒரு கதைனா, எப்போவாவது ஒரு சிச்சுவேஷனில் அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆவாங்க, இல்லை அவங்க 2 பேரும் ஏதாவது ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க, பழகிப்பாங்க, ஏதாவது ஒன்று இருக்கும். they get closer to each other, அந்த மாதிரி ஏதோ நீங்கள் இம்தியாஸ் அலிலாம் சொன்னீங்கல்ல. பட் இதில் வந்து எண்டு மட்டும் அப்போ தான் ஆரம்பிக்குது கதை. அவங்களோட கதை எண்டில் தான் ஆரம்பிக்குது. அது மட்டும் அவன் வந்து சரி நான் உன்னை பார்த்துக்கிறேன், ஜஸ்ட்டு நீ இது முடிகிற மட்டும் நான் உன்னை பார்த்துக்கிறேன். அவன் வந்து அது வந்து நீங்கள் ஹவு டு யூ டிசைட் தட் இவங்க வந்து ஆக்சுவலி இன்ட்ராக்டே பண்ணக்கூடாது ஜாஸ்தி அப்படின்ட்டு? அது அவங்க கடைசியாக பண்ணுன்றது தான் சார். இப்போது ஃபஸ்ட் நைட் அந்த ரூம்குள்ளே போனதுக்கப்புறமே இங்கே முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கு காரணம் உட்காந்து பேசினாலே சரியாயிடும் நிறைய இடத்த சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறது வேர்ல்டு லெவலில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு 90% மேன் உமன் ரிலேஷன்ஷிப்பு இஷ்யூவாக இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது ப்ராப்பராக இங்கே பேசவும் படல, உட்காந்து பேசுகிறதும் இல்லை. இவங்க 2 பேருக்கான பேசுறதுக்கான டைமும் கிடைக்கல. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லாக ரிலேஷன் ஸ்டார்ட் ஆகுது, அதோட படம் எண்ட் ஆகணுன்றது ஃபஸ்ட் டிராஃப்ட்லேயே ஃபிக்ஸ் ஆனது. அவங்க பேசணுன்னா கடைசி தான் பேசணும். ஆனால் அவன் பேசவும் கூடாது, வெறும் தான் கொட்டணும் அவன் எல்லாத்துக்கும். அதுதான் பூசாரியும் சொல்லுவார், பேசுறதை கேட்க ஒரு வாய், பேச கேட்க 2 காது, இது அவ்வளோதானே. அதுதான் கிளைமேக்ஸ் வைக்கணுன்றதுமே அது எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட சொன்னது. ஸோ அங்கேருந்து வச்சது தான் டிராஃப்டாக. இந்த பாட்டை பற்றி சொல்லுங்கள். இந்த ஹீரோயின் அனிஷ்மா, அவங்க வந்து எனக்கு எப்படி பட்டுதுன்னா, அவங்க அந்த
ஹஸ்பண்ட் காலில் கிளாஸ் குத்துது, ஆ ஆனால் அவங்க ஒன்றுமே பண்ணுறதில்ல. ஆமாம். அவர் ஏதோ சோக கதையெல்லாம் சொல்கிறாரு, ஆனால் அவங்க ஒன்றும் ரியாக்டே பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, என்னோட பிரச்சனையும் இவ்வளோ இருக்குது, என்னால் தாங்க முடியல. நான் எனக்கு வந்து இன்னொருத்தரோட பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு மென்டல் ஸ்பேஸே கிடையாது. அதான் அவங்களா? ஆமாம் 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 சார். அந்த ஒரு அது பயங்கரமான மெச்சூரான கேரக்டர் ரைட்டிங். உங்களுக்கு எவ்வளோ வயசு அது? இஃப் ஐ மே ஆஸ்க். இப்போதைக்கு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது, சரி விட்டுருங்க. பட் இந்த சின்ன வயசில் உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி எங்கேருந்து வந்தது? அதான் சார், இது சொல்லலாம்னு சொல்கிறேன். சுற்றி அம்மா இதில் பார்க்குறது தான் சார். எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். என்னை சுற்றி நிறையா விமன்னால தான் நான் இது தெரியுது. விமன்னா அவங்க தட்டி தப்பு பண்ணுறேன்னு சொல்லி தான். சண்டை வர்றப்போ எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டை வர்றப்பெல்லாம் உட்காந்து பேசுறது கிடையாது. எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா சைலண்ட் ஆக்குனா கத்துறது மட்டும்தான் இருக்கும். அவள் கத்தாத எங்கள் அப்பா சொல்லும். அப்படியே எங்கள் அப்பா வெளியே போயிடும். அண்டு முக்கால்வாசி நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதும் சரி, நம்ம தங்கச்சிகிட்ட பேசும்போதும் சரி, நம்மக்கிட்ட நிறையா கேள்வி இருக்குது. அந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்கும்போது 100 கேள்வி கேட்போம். அங்கேருந்து ஒரு கேள்விக்கு நம்மகிட்ட பதிலே இருக்குது. இப்போ அவள் டக்குன்னு செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச அந்த செகண்ட் ஹாஃப்லேயே வந்து விழுந்ததுக்கப்புறம் இவன் வந்துட்டு பொறுமையாக முடிவுன்னு சொன்னதுக்கப்புறம் நீ வேலையை பார்த்துட்டு போனா, என்னை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அவள் போயிருந்துருக்கலாம். ஆனால் அவளுக்கான அந்த மைண்ட் ஸ்பேஸ் இல்லை. அவளுக்கும் யோசிக்கிறது டைம் வேணுன்றதுமே ரைட்டிங்கில் இருந்தது தான் சார். அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அந்த இன்னொன்று ரைட்டிங் கிளைமேக்ஸில் வந்து ஒரு வேர்ஷன் போகும்போது என்னென்னா ப்ரொடியூசர் சைடில் கேட்டது, இவங்களில் வேற ஒருத்தவங்க என்னப்போ கேட்டதுன்னா, அவள் ஏதாவது பேசட்டும் கிளைமேக்ஸில் அப்படின்னும் போது நான் எழுதினேன். ஒரு டிராஃப்ட்லாம் சிலதெல்லாம் எழுதினேன். பட் ஆனால் ரொம்ப பிளாஸ்டிக்காக இருந்துச்சு. என்னால் மருதாக எழுத முடியுது, என்னால் லவ்வராக எழுத முடியுது, அவளாக என்னால் எழுதவே முடியல. எனக்கு அப்போ இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கொடுத்தும் பார்த்துட்டேன். இந்த இது மட்டும் நீங்கள் சரியாக இருக்கா பாருங்கள். அவங்க எழுதுறது எனக்கு வேல்யூபிளாக இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த முத்செல்வின்ற கேரக்டர் ரியல் லைஃப்பில் பார்த்தவங்க தான். ஸோ அதுக்கும் ஒரிஜினலாக இல்லை. அதனால் அவள் பேசவே வேணாம். கடைசியாக மட்டும், அதுவுமே கடைசியாக சொன்னதுமே நான் அனிஷ்மா கிட்ட, அவங்க ரெண்டு பேரும் பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். அவங்ககிட்ட வந்து நான் கடைசி கிளைமேக்ஸில் அவங்க பேசும்போது, நீங்கள் வந்து புலம்பணும், நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். அது ஆக்சுவலாக ஒரு சிங்கிள் டேக்ஸ் படத்தில் ரொம்ப கட் பண்ணிட்டோம். ஒரு வைட் ஷார்ட்லேருந்து பெட்டர் கால் சாலில் வந்து பெட்டர் கால் சால் பார்த்துருக்கீங்களா சார்? அவள் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது பிரேக் ஆகி ஒரு அழுவா. ஸோ அந்த மாதிரி வைட்லேருந்து கிட்ட வந்து அவங்க பிரேக்கை அதை டியூரேஷனால் வைக்க முடியல. ஸோ அது முடிச்சுட்டு நீங்கள் புலம்புன்னு தான் சொன்னேன். ஸோ அவங்க வந்து அவங்களோட பழைய ட்ராமாவெல்லாம் கொண்டு வந்து அந்த எல்லா டைலாகும் அவங்களே சொன்னது. ஏன்னா இவர்கிட்ட சொன்னால் நீங்கள் மட்டும் கொட்டுங்க, அவங்க என்ன சொன்னாலும் அது மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி தான் அந்த இது வாங்கினேன். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சரி, இப்போது நீங்கள் வந்து உங்கள் கேரக்டர் வந்து ஒரு பைக்கில் வந்து ரோட்டில் நின்றுட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து ஃப்ளிக்கர் ஆகுது. ஸோ அந்த சீன்லேருந்து அந்த சீனாக இருக்கட்டும், இல்லை இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து பையனை பற்றி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, பையன் வீட்டுக்காரங்க எப்படி பொண்ணை பற்றி கண்டுபிடிக்கிறாங்க, இதை வந்து 2 இடத்துலையும் நீங்கள் இப்படி போயிட்டு 2 பேர் பேசுகிறாங்க, அவங்க உள்ளே போன அப்புறம் பாத்ரூம்லேருந்து ஒருத்தர் வராங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு கேமரா போகுது, அப்புறம் இவங்க வந்து அந்த ரூம் போகிறாங்க, அங்கே போய் பேசின அப்புறம் அங்கே ஒரு பாத்ரூம்லேருந்து இன்னொருத்தர் வராங்க. இது வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணி கூட எடுக்கலாம். ஆனால் நிறைய வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேஜிங்னு பார்த்துட்டு எனக்கு இன்னும் கூட ஒரு இது நீங்கள் நினச்சி வச்சுதான் தெரில. ஆனால் இந்த ஃபேமிலியோடு இருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாம் ரொம்ப பேக்டாக டைட்டாக இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு அதே ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி. ஆனால் இவங்க 2 பேரும் இருக்கிற ஃப்ரேம் நிறைய லூஸாக, அவங்க 2 பேர் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரியோ, இல்லை நிறைய அவங்கள சுற்றி நிறைய அந்த செடி கொடி அந்த மாதிரி மரம் அந்த மாதிரி ஒரு நேச்சரில் இருக்கிற மாதிரியோ, அந்த மாதிரி அதெல்லாம் வேறு எனக்கு ரொம்ப விஷுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த படத்தில். இது இந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் படம் பார்த்து தான் கற்றுக்கிட்டீங்களா? இல்லை சார், படம் பார்த்து தான் சார். ஓகே. எனக்கு ஜிம் ஜார்முஷ்னு ஒரு டேரக்டர். எனக்கு காஃபி அண்ட் சிகரெட்ஸ் வந்துட்டு எனக்கு கான்வர்சேஷன் ரொம்ப பிடிக்கும் சார். கான்வர்சேஷன்ஸாக எனக்கு எழுத ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காஃபி அண்ட் சிகரெட்ஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தப்போ புரியலை. செகண்ட் அதை பற்றி பார்க்கும்போது தான் ஒவ்வொரு எபிசோட்லையும் வர்றவங்க யாருன்னு தெரிஞ்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. 10 எபிசோடு ஸ்பைக்லியோடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் 2 பேரும் இருப்பாங்க. அப்புறம் அவருடைய இப்போது டேரண்டினோ வந்து எல்லாம் வயலன்ஸ்றாங்க சார். தலைவன் வந்து கான்வர்சேஷன் தான் அவனுடைய. எனக்கு அந்த 2 பேர் உட்காந்து பேசுகிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக. இப்போது இவர் பிரேம் சார் சொல்லியிருப்பார், மேன் ஃப்ரம் நோவேர், மேன் ஃப்ரம் எர்த்துன்னு நினைக்கிறேன். மேன் ஃப்ரம் எர்த் அவர் வந்து அந்த இதாகட்டும். அப்புறம் டின்னர் வித் ஆண்ட்ரேன்னு ஒரு படம் இருக்குது. அது எல்லாமே இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இந்த கான்வர்சேஷன்ஸை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வர முடியும், அவங்க எங்கே உட்காந்து பேசுகிறாங்க, இவங்க உட்காந்து பேசுகிற இடம் என்னவா இருக்கணும், அது எல்லாமே அதை பார்த்து
படம் பார்த்து கற்றுக்கிட்டது தான் சார். ஸ்டேஜிங் ஆகட்டும், காஃபி அண்ட் சிங்ஸ்மே ஒரே ஒரு ஒயிட் ஷாட் தான் இருக்கும். இப்படி இருக்கும் முடிஞ்சா ஒரு சஜஷன்ஸ் போயிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ எனக்கு இந்த ட்ராக் மூமெண்ட் இங்கே வந்தால் கரெக்டாக இருக்கும். என் டிஓபி திட்டுவாப்பில், ட்ராக் மூமெண்ட் வேணும், எனக்கு இப்படியே வைங்க, எனக்கு போதும், தேவைப்பட நான் எடிட்டில் ஸ்கேல். அப்புறம் அல்ஃபோன்ஸ் புத்தனுடைய அவருமே எனக்கு அவரோட கோல்டு வந்து எத்தனை பேர் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. ரொம்ப அது வந்து சும்மா அந்த ஒரு ஃப்ரேம் வந்து சும்மா இருக்கவே இருக்காது. ஒரு வைடு எடுத்தாலும் அவர் அதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மேலே கீழே ஏற்றி அவர் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ ஏதாவது அதெல்லாம் பார்த்து சினிமா பார்த்து தான் சார். அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தது சினிமா பற்றி. ஹிச்காக் பை ட்ரூஃபோ எனக்கு அதான் அவங்கெல்லாம் இப்போ பாக்யராஜ் சாரோட படங்களாகட்டும், இதெல்லாம் படிக்க படிக்க நம்மலாம் 0.5 தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளவோ இருக்குன்ற மாதிரி ரொம்ப இதுவாக ப்ராமிசிங்காக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் டைரக்டர்னா ஒரு சலுகை கொடுக்குறோம்ல. அதாவது சரி இவங்க ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்காங்க, ஏற்கனவே படம் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டமான விஷயம், அதனால் இதுக்கு மேலே இதை தாண்டி அவங்கள வந்து விஷுவலெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் அஸ் அ கிரிட்டிக் சம்டைம்ஸ் ஐ சே சரி பரவாயில்ல, அதெல்லாம் கொஞ்சம் விட்டுடலாம். அந்த கிராமர்லாம் பெருசாக ஒன்றும் பெருசாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒழுங்கான ஒரு கதையை சொல்லி ஒழுங்கான ஒரு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸஸ் கொண்டு வந்து கொஞ்சம் ஒரு நீட்டாக ஒரு கதை சொல்லிட்டா போதுங்கிற அளவுக்கு இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை கொண்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் இட்ஸ் லைக் நீங்கள் வந்து கதையை மட்டும் பார்க்காம இந்த விஷுவல் மீடியம்க்கு நான் எப்படி கொண்டு வர முடியுங்கிறதையும் பார்க்குறீங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். என் டிஓபி எடிட்டர் 2 பேர் அவன் டெபியூ தான். அவங்க 3 பேரும் என் கூட ஃப்ரெண்ட்ஸாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணவங்க தான். சுரேன் ஆகட்டும், அசோக் ஆகட்டும், அவங்க ஒரு இன்புட் கொடுப்பாங்க. அதெல்லாம் டீம். ஓகே, ஒரு படத்தை பண்ணுறீங்க, படம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். நீங்கள் எவ்வளோ நாள் பிச் பண்ணீங்க அந்த படத்தை? எப்போ எழுதினீங்க, எப்போ முடிச்சிங்க அந்த படத்தை? சார் எழுதி முடிச்சது 2021 முடிச்சிட்டேன் சார். ரைட்டிங் ஃபுல் டிராஃப்ட் ஃபைனல் டிராஃப்ட் 2020. ஆமாம். அப்புறம் 2022 டிசம்பர் 2 வந்து நரேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன் அந்த டைமில் என்ன பண்ணீங்க? அது ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் விஷயம்னால கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ டிசம்பர் 2 எனக்கு அந்த டேட்லேருந்து ஞாபகம் இருக்குது. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிச்சிங் ஆரம்பிச்சு கதை கேட்ட முதல் ப்ரொடக்ஷனே நல்லா இருக்குன்ட்டாங்க. ஸோ அப்போ அதான் டேட் ஞாபகம் இருக்குது. அதுலேருந்து பிச்சிங் போகும். ஒரு இடத்துல வந்துட்டு சில பேர் இப்போ இன்சைட்டிங் இன்சிடென்ட் வந்து 20th மினிட்ல வரலப்பா, கொஞ்சம் 15th மினிட் கொண்டு வாங்க. அப்புறம் வந்து இது செட்டப் பாருங்கள், இந்த எனக்கு அது நினச்சி நான் எழுதலை. நான் இது யார் சொல்கிறாங்க இதெல்லாம்? ப்ரொடக்ஷனில் ப்ரொடியூசர் நீங்கள் பிச் பண்ணுற இடத்துல சில ப்ரொடியூசர்ஸ் வந்து டெபியூவாக வர ப்ரொடியூசர்ஸுமே கேட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் புரியல அது. ஏன்னா நம்ம அதை பிளான் பண்ணி எழுதலை. அந்த சீன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, அடுத்த சீனுக்கும் இந்த சீனுக்கும் கனெக்டிங் இருக்கா, இதனால் ஒரு சீன் கான்ஃப்ளிக்ட் இன்னொரு சீனை எஃபெக்ட் பண்ணுதான்றது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. ஸோ அப்படி போக அதில் மாற சொன்னாங்க. அப்புறம் மெயினாக இப்போ நான் சொல்லலாம் தைரியமாகவே ஹீரோ சொன்னாங்க சார். நான் கதை ஆரம்பித்தது இந்த ஷார்ட் ஃபிலிமாக தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. நானும் ரிஷி அண்ணனும் படம் ஆரம்பித்தது ஃபஸ்ட் படம் நீ தான் டேரக்டர், நான் தான் ஹீரோ, இப்படி ஃபிக்ஸ் ஆனது தான். அதில் மட்டும் நானும் சரி அவரோட பழக்கம் எப்படி ஏற்பட்டுச்சு? நான் ஆக்சுவலாக K13 ஒரு படம், அருள்நிதி சாருடைய படம் ஒன்று இருக்குது, K13 பரத்நிலகண்டன். அந்த படத்தோட ஏடியா ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் வந்து ரிஷி அண்ணன் வந்து அன்னைக்கு காலையில் ஒரு ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். அன்னைக்கு காலையில் அவர் வரமாட்டேன்ட்டார், ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்போது காஸ்டியூமும் எதுவும் கிடையாது, வண்டியும் கிடையாது. அவர் ஒரு ஓட்ட ஸ்கூட்டி இருக்குது, அந்த ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அப்போ வந்து நடித்தவர். ஆனால் ஒரு நாள் நடித்தார். அப்போ ஃபார்ம் ஆன பழக்கம் தான். அதுக்கு அங்கேருந்து இப்போது இங்கே வந்து நிற்கிறோம். பியூட்டிஃபுல். ஸோ நீங்கள் 2 பேரும் அதை பிச் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் ஹீரோ சொல்லுவாங்க சார். ஹீரோ வந்து அவங்க இப்போ நான் 10 ரூபா போட்டேன்னா எனக்கு 12 ரூபா வரணும்ப்பா, அந்த மாதிரி ஹீரோன்னா நான் பார்ப்பேன். இப்போ அப்புறம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ கோவிட் ஃபஸ்ட் வேவ் முடிஞ்சோன்னு பிச் பண்ண ஆரம்பித்தப்போ இருந்த இது ஓடிடியோட விஷயம் வந்து நிறையா சொன்னாங்க. இது அப்போ இருந்த பிஸ்னஸ் மாடியூல் வேறு மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு இயருக்கும் அந்த மாடியூல் மாறிக்கிட்டே இருக்குது. அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இதுக்கு ஆட் பண்ண சொன்னாங்க, இன்னொருத்தங்க ஆட் பண்ண சொன்னாங்க, சாங் வைங்கன்னாங்க, இன்னொருத்தங்க சாங் வேணாம்ப்பான்னாங்க. அது புரிஞ்சு அது இப்போ இந்த படத்தில் பாட்டே இல்லைல்ல? வெட்டிங் 3 பாட்டு, 2 பாட்டு இருக்குது. அந்த இதுக்குள்ளேயே வரும். ஆமாம், வெட்டிங்குள்ளேயே வரும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தான் பாட்டுன்னு தெரியாமல் இருக்குது. அது ஃபஸ்ட் டிராஃப்டில் பாட்டு கிடையாது, சாங் இல்லாமல் போகணும். இன்னும் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு டிராஃப்டில் மார்னிங்கே இருக்காது, நைட்டில் தான் ஆரம்பிக்கும். எனக்கு அது இவர் எஸ்யூ அருண்குமார் உங்கள் இன்டர்வியூவில் தான் வந்துட்டு செட்டப்பே இல்லாமல் ஒரு படம் பண்ணணும் ஏன்னு சொல்லுவாங்க. நான் அதை பார்த்துட்டு அது இந்த டிராஃப்டில் வேணான்னு சொல்லி தூக்கியாச்சு, நைட்லேயே ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் மாதிரி இப்போ டிஓபி தினேஷ்குமார் புருஷோத்தமன் சொல்லி லவ் டுடே மகாராஜா டிஓபி இருக்கார். இது லவர் வந்து பண்ணவர். அவரும் ரிஷியும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவர் கதை பிடிச்ச உடனே தான் அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஒன் ஆஃப் தி
கதையை ரொம்ப என்ஜாய் பண்ணுற சில பேர் இருப்பாங்கல்ல சார், அது அவர் தான் சில படம் சொல்லிவிட்டு அப்புறம் தான் மைத்ரி உள்ளே வந்தாங்க. மைத்ரி என்கிட்ட கதை கேட்டு அது ஒரு செம காமெடி. என்னென்னா அவங்க தெலுங்கு படம், தமிழ் தூத்துக்குடி பக்கம் நடக்கிற கதை, அவங்களுக்கு ஸ்லாங்கும் புரியாது. நீங்கள் வந்து கதை சொல்லுங்கன்ட்டாங்க. ஆனால் நான் இங்கிலீஷில் சொல்லணும். அவங்களுக்கு 2 hours நான் இங்கிலீஷில் கதை சொன்னேன். காலையில் நவீன் சாருக்கு ஒரு 2 hours நரேஷன், சாயங்காலம் ரவிசங்கர் சாருக்கு 2 hours நரேஷன் இங்கிலீஷில். ஆனால் அவங்க அந்த சோல் க்ரக்ஸ் புரிஞ்ச உடனே அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் அது அந்த யாரோ ஒருத்தர் வந்து அந்த ஒரு கால் எடுக்கணும் சார். இப்போது இந்த டெபியூ ஹீரோன்னு சொல்கிறோம்ல, ஹீரோஸ் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் என்னோடய அடுத்த 2 படத்துக்கு ஹீரோஸ் இல்லை. அந்த லீக்கில் இருக்கிற ஹீரோஸ் இல்லை. ரொம்ப எனக்கு அடுத்தே இருக்கிற ஒரு 10-15 ஃபில்ம் மேக்கர்ஸ் கதை சூப்பர் கதை, செம்ம கதை இருக்குது, ஆனால் ஹீரோஸ் இல்லை. எல்லாரோடைய பட்ஜெட்டுமே நம்ம படத்தோட பட்ஜெட்டே இப்போ ஹீரோஸோட சேலரியாக இருக்குது. அவங்களையும் குறை சொல்ல முடியாது. இதுக்கு கேட்ரு பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட அதுதான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பிச் பண்ணி மவுண்ட் பண்ணி இப்போ ரிஷின்ற ஒருத்தர் ஹீரோவாக ஃபார்ம் ஆகிருக்கார்ல, இதுக்கு ஒரு 6 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ இவர் ரிஷினால் இன்னும் ஒரு 6 கதை இன்னும் கொஞ்சம் உள்ளே வரும். இன்னொரு ரிஷி மாதிரி ஒரு 4-5 பேர் வந்தாங்கன்னா நல்ல கதைகள் நிறையா இருக்குது சார் வர்றதுக்கு. இப்போது நீங்கள் இந்த லைக் பிச் பண்ணுறீங்கல்ல, பிச் பண்ணி மைத்ரி வந்து சரி நான் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படம் எப்போ முடிஞ்சது? ஷூட்டிங் எப்போ முடிஞ்சது? இது ஷூட் வந்துட்டு இப்போ தான் சார் ஜூன் எண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இது ஷூட் பண்ண உடனே இது எல்லாம் டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஓகே. நாங்கள் அவங்க கதை கேட்ட உடனே ஆஃபீஸ் போட்டாச்சு. நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் சார். நான் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்ச டைம் எடுத்துக்கிட்டாங்க. பட் ஆனால் ஒத்துக்கிட்டாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன் மட்டும் எனக்கு ஒரு சாலிடாக டைம் கொடுத்துருங்க, எனக்கு காஸ்டிங்கு ரிஹர்சலு எல்லாமே நான் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிவிட்டு எனக்கு கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் நான் போகிறேன்னாங்க. சினிமா நம்ம ஒன்று சொல்லுவாங்களா சார், ஆன் ஸ்பாட்டில் போயிட்டு ஒன்று பண்ணும்ப்பா. ஆனால் அது உண்மை, செட்டு ஒன்று பண்ணும், அது இல்லைங்கள. ஆனால் நாங்கள் ரிஹர்சல் பண்ணதில் என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா, நேச்சுரலாகவே ஃபேமிலியில் எல்லோரும் ஒரு கட்டத்துக்கு மேலே அத்தை சித்தின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரியல் பேரே மறந்துட்டாங்க. இப்போ போய் கேட்டால் கூட அவங்க ரியல் பேர் தெரியாது. அது ராணி தானே, கோடி தானே, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அவங்க. அது ரொம்ப இதாகி ஃபெப்பில் ஆரம்பித்தோம். கொஞ்சம் ஃபெப்பில் ஒரு 4 days அப்படியே ஷூட் பண்ணி ஜூன் முடிச்சு இப்போ ரிலீஸ் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ அது இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன? ரைட்டிங் சாலிடாக ஒன்று இருக்கணும். நம்ம இன்னொன்று ஒரு இது இங்கே இது எப்படிப்பா அப்படின்னு கேட்குறாங்களா சார், அது மட்டும் நம்ம யோசிக்கவே வேணாம். நமக்கு சாலிடாக ஒரு பிலீஃப் இருந்துச்சு, இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகும்னு இருந்துச்சுன்னா. இப்போது இந்த படத்துலேயே வந்துட்டு அந்த மனசாட்சின்னு வருவாங்க, அது நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை போன ப்ரொடக்ஷன். எந்த இடம்? இல்லை சார், என்னுடைய மனசாட்சி 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கல்ல, அது வந்து சில ப்ரொடக்ஷன் பிடிக்கவே இல்லை. என்னப்பா ஒன்றுமே இதாக இருக்கேப்பா அப்படின்னு எனக்கு. ஆனால் அது ரொம்ப சாலிடாக பிலீவ் பண்ணேன். இன்றைக்கி நான் தியேட்டர் போனப்பெல்லாம் அந்த பசங்களை டைலாக் சொல்கிறாங்க, புஷ் சொல்லுங்கள் அப்படின்னு டைலாக் கேட்குறாங்க. ஸோ அது ரொம்ப. இன்னொன்று நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து படம் ஸ்காசஸ் ஏதோ ஒன்று சொல்லுவார்ல சார், பர்சனலாக எடுத்தால் தான் ஏதோ அது எனக்கு அது ரொம்ப சென்னைக்கு முன்னாடி இருக்கிற லைஃப் தான் சார் எனக்கு எல்லாவோட கதையாகவே இருக்குது. அங்கே அவ்வளோ கதை இருந்துச்சு, என்னை சுற்றி அவ்வளோ கேரக்டர்ஸு அவ்வளோ இருக்குது. இங்கே புதுசாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்க்ரீன் ப்ளே நம்ம எவ்வளோ பேப்பரில் எஃபர்ட் போடுறோமோ அதுதான் சார். ஓகே. பேப்பர் நம்ம எவ்வளோ அது 120 pagesக்குள்ளே வரணும், 180 pages போகக்கூடாது. இங்கே ஒரு இது இருக்குல்ல, அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. முடிஞ்ச அளவு நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷனையும் ரைட்டிங்கையும் சாலிடாக முடிச்சிட்டோம்னா அதுலேயே நமக்கு முடிஞ்சிடும். ஸோ இன் தியரி 3 மணி நேரம் படம் போனால் கூட பரவாயில்ல சார். அதுக்கு வந்து ஆடியன்ஸும் ப்ரொடக்ஷனும் பெரிய படங்கள் மட்டும் 3 hour இருக்கணுன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். எனக்கு இப்போயுமே இந்த 2 hours 20 minutes எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நல்ல சில மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ட்ரிம்மில் போயிடுச்சு. எனக்கு இந்த படம் 2 hours 40 minutes ஒன்று இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசார இருந்த படம். அது இப்போ ஒரு 20 minutes கட் பண்ணதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மேபி யூ கேன் சென்ட் மீ தட் அது இருந்ததுன்னா எனக்கு காமிங்க. கண்டிப்பாக சார். பிகாஸ் எனக்கு சில சமயம் வந்து நம்ம ஒரு படம் பார்க்கும்போது அது தமிழில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு கட் இன்ஸ்டிங்க்ட் நம்மளுக்கு சொல்லும் ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. எனக்கு அந்த ஆரம்பத்தில் வந்து இந்த ஹீரோட சிஸ்டர் வந்து இந்த வாலில் நின்றுட்டு இருக்காங்க, அங்கே ஃபோனை சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைடில் பெட்டில் வந்துட்டு ஒரே ரூமில் அந்த சைடு வந்து ஐ திங்க் அதை எஸ்.வி. அருண்குமார் யூஸ் பண்ண அந்த வீரதீர சூரனில் யூஸ் பண்ண அந்த ஐ திங்க் அதே லொக்கேஷன் எனக்கு தெரில, பட் அது பார்த்தா அதே மாதிரி தான் இருந்தது. பட் அந்த சைடில் அவங்க அம்மா அவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க.
ஸோ கேமரா வந்து டக்கு 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 டக்குன்னு Pan ஆயிட்டே பேன் ஆகிட்டே இருக்கு. அண்ட் அவங்க வந்து திடீர்னு அவங்க ஃபோனை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ஒரு அந்த 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 சார்ஜர் மேலேயே ஃபோன் வச்சுட்டு ஷி கம்ஸ் அவுட். இதெல்லாம் ஒரு சச் அ நேச்சுரல் வே ஆஃப் லைக் எப்படி ஒரு இடத்துல ஒரு ஒரு ஈவெண்ட் நடக்குமோ, ஒரு பேச்சுவார்த்தை அந்த மாதிரி நடக்குமோ, அது அப்படியே வந்து நீங்கள் கேப்சர் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அது ஐ திங்க் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சீன் அந்த மூவி. சார் சிங்கிள் டேக். அந்த சீன் அதான் ஃபர்ஸ்ட் சீன். அது எனக்கு அப்போவே வந்து பூசாரி சீன் முடிஞ்சு வரும். பூசாரி சீன் முடிஞ்சு வரும். கரெக்ட். யா. ஸோ எனக்கு அப்போ வந்து ஓகே ஏதோ நடக்குதுப்பா இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் நான் அதை முடித்தோடனே நான் வந்து ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஐ சா தட் ரிவ்யூ கூட போட்டேன் பிகாஸ் ஐ வாஸ் லைக் அண்ட் இன்னைக்கு வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி டு டாக் டு யூ பிகாஸ் you really done a very good job. Thank you. And I think I mean all the best. I hope நீங்க சொல்லுங்க போய் பாருங்க அப்படின்ட்டு. ஆகஸ்ட் 20 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான் இங்கேயும் சொல்கிறேன். கண்டென்ட் மட்டும்தான் சார் எப்பயும் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறது. பெரிய படங்கள் எல்லாமே நமக்கு என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் பண்ணணும். கண்டென்ட் மட்டும் நம்மளை பார்க்க முடியும் அந்த படத்தில். ஸோ சாலிடாக போய் பாருங்கள் தேட்டரில். இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது, கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் இந்த மாதிரி கதைகள் நிறையா வரும், அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. யா, ரொம்ப நல்ல படம், போய் பாருங்கள். ஐ திங்க் உங்கள் தியேட்டர்ஸ் நியர் யூ இன்னும் ஓடிட்டுருக்கு. ஸோ ப்ளீஸ் கோ வாட்ச் மொதல் ராத்திரி குடும்ப படம். பட் ஆனால் கடைசி கொஸ்டின், அந்த டைட்டில் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்களா? பிகாஸ் நான் ஏன் கேட்குறேன்னா அந்த டைட்டில் ஒரு கொஞ்சம் சஜஸ்டிவ் டைட்டில். அது டெஃபினட்டாக வந்து ஃபர்ஸ்ட் நைட், மொதல் ராத்திரி இந்த மாதிரி வந்ததுன்னா இது ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி மேபி செக்ஸ் காமெடி அந்த ஜோனில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கலாம். நீங்கள் ஏன் அந்த லைக் வேற ஒரு டைட்டில் அதான் உங்களுக்கு தோணுச்சா? வேறு டைட்டில் வச்சுக்கலாமேன்னு தோணுச்சா சார்? ஏதாவது எனக்கு தோணல. அதான் சார், எனக்கும் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வேறு டைட்டில் இருந்துச்சு, அதுவும் ரெஜிஸ்டர் பண்ணி தான் வச்சுருக்கேன், அது அடுத்த கதைக்கு வச்சுருக்கேன். அது ஆனால் இது டேபுவாக இருக்குல்ல சார் இது. ஆனால் ரொம்ப பேர் நம்ம ஒரு எத்தனை மண்டபம், நிறைய மண்டபம் இருக்குது, எல்லா மண்டபமும் கல்யாணம் நடக்குது, எல்லா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட் இது தான் நடக்குது. நம்ம இது அவ்வளோ ரொம்ப பொத்தி கூச்சப்படுற அளவுக்கான டாபிக் கிடையாது. அதனால் பேசுகிறதுக்கும் சொல்கிறதுக்கும் கூச்சம்தான், அது படுறாங்க. இப்போது எனக்கு பாக்யராஜ் சார் படம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அவர் இப்போ சின்ன வீடுடைய ஓப்பனிங் சீக்வன்ஸ் இருக்குல்ல, குடும்பமாக போய் பார்த்தவங்க தான். அவரோட அந்த இதிலெல்லாம் வந்துட்டு கங்கையில் போயிட்டு சின்ன வீடுன்னு டைட்டில் வச்சுருப்பார் சார் அவர். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு வேர்ட் ப்ளே பண்ணணுன்னு தோணுச்சு. இது மொதராத்திரி பற்றின கதை தான், நீங்கள் உள்ளே வாங்க, வேறு ஒன்று இருக்கும். இன்னொன்று, உண்மையிலே மொதராத்திரியில் என்ன நடக்கணும், கடைசி பேசினாங்கல்ல இதுதான் நடக்கணும், அது புரிஞ்சுட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்கன்னு சொல்லி. ஸோ ஓகே. இல்லை, நான் ஏன் எப்போவுமே வந்து சில இடத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் பெட்டர்னு எனக்கு தோணும். எனக்கு இந்த டைட்டில் மட்டும் எனக்கு அது தெரிஞ்சு. பிகாஸ் சப்போஸிங் சில பேர் வந்து பிகாஸ் ஆடியன்ஸ் ப்ரெடிக்டே பண்ண முடியாதுல்ல. ஸோ சில பேர் வந்து டைட்டிலே ஒரு மாதிரியா இருக்கு, வேணாம் நம்ம லைக் யூனோ லைக் இட் ஷுட் பி மிஸ்டேக். அது தப்பாக நினைக்கக்கூடாது, அதனால தான் நான் கேட்டேன். அவ்வளோ அது இருக்குது சார். அது டைட்டில் தப்புன்னு சொல்ல, பட் அது தப்பாக நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதான் ஐ வாஸ் லைக் அதான். பட் ஆனால் இதுக்கு தெரில சார், அதுவுமே இப்போ அடுத்த படம் டைட்டில்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஓ அப்படியா, அந்த மாதிரி யோசிச்சு வச்சுருக்கீங்களா? பட் இன்னும் ஐம் ஸோ ஹாப்பி தட் யூ மேட் திஸ் ஃபில்ம் அண்ட் தேங்க்யூ டு மைத்ரி ஆல்சோ. பிகாஸ் சி, ஒரு படம் வருதுன்னா அந்த படத்தை நம்பி ஒரு ப்ரொடியூசர் வந்து பணம் போட்டிருக்காருன்னா அது தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி இப்போ வந்து எல்லாருமே வந்து லெட்ஸ் ப்ளே சேஃப்னு தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல வேறு ஹீரோ கொண்டு வாங்க. நான் அவர் ஹீரோ கொண்டு வந்திருந்தா நம்ம இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ இருக்காருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஹி வாஸ் ஸோ குட் இன் திஸ் மூவி. அடுத்து அவரோட இதெல்லாம் டுவாரத்தி பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொன்று மைத்திரியில் சொல்கிற மாதிரி அவங்க பாருங்களேன், ராம்சரண் சார், அல்லு அர்ஜுன் சார், ரவிதேஜா சார், இதில் வந்து இந்த ஆறில் வந்து ரிஷிகாந்த் வந்துட்டு அப்கமிங் தான், அவரே ஒத்துப்பார். இது அவங்க ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, யூ ஆர் கான்ஃபிடென்ட்டான்னு கேட்டாங்க. ஐ எம் கான்ஃபிடென்ட் சார் அப்படின்னு சொன்னேன். தே பிலீவ் இட். பட் நீங்கள் இது பண்ணீங்களா, அதாவது யூ ஹேட் டு ஷோ சம் ஷார்ட் ஃபில்ம் அந்த மாதிரி? இல்லை சார் அவங்க என்கிட்ட என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டாங்க. அவரோட ப்ரீவியஸ் ஒர்க் நான் சொன்னேன். இல்லை நீங்கள் நான் என்னோட தான் சார். இல்லை சார், அவங்க நரேஷன் தான் சார். நான் நரேஷன் கேரக்டர்ஸாகவே கொஞ்சம் டைலாக்ஸ் நடிச்சும் காட்டுவேன். ஸோ அதில் தான் அவங்க கொஞ்சம் ஏமாந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே குட் ஷோ, ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். Let's go holidays. Travel beyond boundaries. फटाफट वीके शैम्पू है कलर फटाफट. Milky Mist Cow Ghee. Taste the best.